அது தொடர்பாக ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். அது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்துல ஒத்த ஆளா நின்னுட்டு இருக்கிற திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கறத பார்ப்போம். யாருமே எதிர்க்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சு வைக்கிறது பணப்பட்டுவாடான்னு ஒண்ணுக்கு குறைவில்லாம அவங்க வழக்கமான பாணியில பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம். இல்ல நீங்க அவரோட இதுல பாத்திருப்பீங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. ஒரு சிபிஐ விசாரணை சொல்லுங்க, ஒரு விசாரணை போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்கு. அது தொடர்பாக ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.